ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பாண்டவர்களின் துறவு அதனுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 24 முதல் 31 வரை. 24வது பதம். பிராயேணைதத் பகவத ஈஸ்வரஸ்ய விசேஷ்டிதம் மிதோ நிக்னந்தி பூதானி பவேயந்தி சயன்விதः. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஜெய் ஸ்ரீல பிரபுபா. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. 11ஆம் அத்தியாயத்துல 1லேருந்து 8 ஸ்லோகன் போட்டிருக்கு அப்படிங்களா? சிலபஸ்ல. இருங்க ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 24ல இருந்து 31 வரை. ஓகே. பிராயேணைதத் பகவத. சவுண்ட் இஸ் வெரி லோ இல்லையே, எனக்கு வாய்ஸ் கிளியரா தானே இருக்கு. நான் 100% வச்சிருக்கேன். மேபி அவங்களுக்கு ஏதாவது நீங்க உங்க மொபைல்லயோ இல்ல சிஸ்டத்துலயோ வாய்ஸ் கம்மியா வச்சிருப்பீங்க. எனக்கு என்னுடைய ஆடியோ எல்லாரும் கிளியரா இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. நான் கண்டினியூ பண்றேன், நீங்க பாருங்க. பிராயேண தத் பகவத ஈஸ்வரஸ்ய விசேஷ்டிதம் மிதோ நிக்னந்தி பூதானி பாவயந்தி சயன்மிதः. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். உண்மையில் இவை அனைத்தும் பரமபுருஷராகிய பகவானின் விருப்பத்தினால்தான் விளைந்துள்ளன. சில சமயங்களில் மக்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்கின்றனர், வேறு சமயங்களில் ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்கின்றனர். சரி, ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம், அழகான ஒரு ஸ்லோகங்கள். பாகவத்தினுடைய இந்த அத்தியாயம் பாண்டவர்கள் துறவரம் போனது பத்தி இருக்கு. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாண்டவர்கள் துறவரம் போனாங்க, பாண்டவர்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில துறவரம் போனாங்க, ஏன் அவங்க துறவரம் மேற்கொண்டாங்க, எப்போ ஒருத்தருக்கு துறவரம் அவசியம், துறவரத்தோட நோக்கம் என்ன, இதெல்லாம் தான் இன்னைக்கு வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாண்டவர்கள் ஏன் துறவரம், துறவு துறவு அல்லது துறவரம் என்றால் இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க உலக வாழ்க்கையை விட்டு காட்டுக்கு போயிடணும், இல்ல ஏதோ ஆசிரமத்துல போய் உக்காந்துக்குவாங்க. பெரும்பாலும் மக்கள் துறவர வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓ அவங்க துறவிங்க, ஏதோ காவி உடை போட்டிருப்பாங்க, காவி உடைய போட்டவங்க எல்லாம் துறவின்னு நினைச்சுக்கிறாங்க. காவி உடைய போட்டவங்க எல்லாம் துறவிங்க, இல்ல அவங்க ஏதோ ஆசிரமத்துல போய் உக்காந்துருப்பாங்க, அவங்க உலக விவகாரங்கள் எதிலும் ஈடுபட மாட்டாங்க, அவங்க தனிமையில இருப்பாங்க, இல்ல ஒரு காலத்துல காட்டுல வசிச்சாங்க, இன்னைக்கு ஆசிரமத்துல வசிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பரவலான கருத்துக்கள், துறவரத்தை பற்றி பரவலான கருத்துக்கள் நிறைய இருக்கு. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, துறவரம் அப்படின்னு சொன்னா காவி உடைய போட்டுக்கிட்டு பெரிய தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சாமியாரா போயிடுவாரு. ஆனா பகவத்கீதை படி அது அது ஒன்று மட்டும் துறவரம் அல்ல. துறவரம் என்றால் பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதலை துறக்க வேண்டும். துறவரம் என்றால் நானே அனுபவிக்க வேண்டும், நான் தான் அனுபவிப்பாளன் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். நானே அனுபவிக்க வேண்டும், நான் தான் அனுபவிப்பாளன் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். பௌதிகத்தில் பற்றுதல் இல்லாமல் செயலாற்ற வேண்டும், அல்லது பௌதிக விஷயங்கள்ல புலன்ப விஷயங்கள்ல பற்றுதல் கொள்ளக்கூடாது. அல்லது எளிமையாக சொல்ல போனா கிருஷ்ண உணர்வுல
கிருஷ்ண பக்தியில யார் செயலாற்றுகிறாரோ அவர்தான் உண்மையான துறவி. செயலின் பலனை அனுபவிக்க விரும்பாமல், பலனில் பட்டுதல் கொண்டு செயலாற்றாமல், கிருஷ்ணருடைய விருப்பத்துக்காக கிருஷ்ண உணர்வுல பக்தி தொண்டுல யார் செயலாற்றுகின்றாரோ அவர்தான் உண்மையான துறவி. அப்ப பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. கௌரவர்களோடு பெரும் போராட்டம், மகாபாரத யுத்தம், பெரும் போர். கௌரவர்களோடு மகாபாரத யுத்தம் நடந்தது. அந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே கௌரவர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. பாண்டவர்கள் அரியாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதனால இந்த அரியாசனம் கிடைத்த பாண்டவர்கள் ஏன் துறவரம் போக வேண்டும்? இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் இதைத்தானே விரும்புறாங்க. செல்வம், பெயர், புகழ், பதவி. அப்படின்னா இவங்க 14 ஆண்டு காலம் துறவர வாழ்க்கையில் இருந்தாங்க, வனவாசத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தத்துல வெற்றி பெற்று கிருஷ்ணருடைய கருணையால, கிருஷ்ணருடைய விருப்பத்தினால அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல யுதிஷ்டிர மகாராஜ் அமர்த்தி வைக்கப்பட்டார். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் துறவரம் போகணும்? துறவரம் எப்ப அவசியம்? துறவு என்பது இப்ப நம்ம பேசின மாதிரி பற்றுதல் இல்லாம, அதாவது புலன்ப விஷயங்கள் பற்றுதல் கொள்ளாம கிருஷ்ணருடைய விருப்பத்துக்காக செயலாற்ற வேண்டும். அப்ப யுதிஷ்டிர மகாராஜா அரியாசனத்தை ஏற்றுக்கொண்டதே கிருஷ்ணருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யதான். யுதிஷ்டிர மகாராஜா அரியாசனத்தை ஏற்றுக்கொண்டதே கிருஷ்ணருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும், அவரது திட்டத்துக்கு உதவுவதற்காகவும், அவரது திட்டத்துக்கு ஏற்ப செயல்படுவதற்காகவும், பகவானுடைய திட்டம் அறிந்து அந்த திட்டத்துக்கு ஏற்ப செயல்படுவதற்காக யுதிஷ்டிர மகாராஜா அஸ்தினாபுரத்து அரியாசனத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். சரி, இப்போ ஏன் துறவரம் போனாங்க? காரணம், பகவான் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைந்து, இதுக்கு முந்தைய அத்தியாயம், இதுக்கு முந்தின அத்தியாயம் வந்து கிருஷ்ணருடைய மறைவு. மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சு யுதிஷ்டிர மகாராஜரை வந்து அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் அமர வச்சுட்டு கிருஷ்ணர் துவாரைக்கு போயிட்டார். துவாரகை சென்ற கிருஷ்ணர் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம் உறவினர்கள், நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க? நலமா இருக்காங்களா? அப்புறம் கிருஷ்ணருடைய அடுத்த திட்டம் என்ன? பகவான் கிருஷ்ணருடைய அடுத்த திட்டம் என்ன? இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனனை துவாரைக்கு அனுப்பினார். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தனும் நண்பனும் ஆவார். பாண்டவர் எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள் தான், பகவானுக்கு பிரியமானவங்க தான். அர்ஜுனன் மிகவும் நெருக்கமான பக்தர், சகா. சரி, இப்ப என்ன ஆச்சு? அர்ஜுனன் துவாரைக்கு போனாரு. அவர் போயிட்டு அவரை பத்தி எந்த தகவலும் வரல. யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனன் அனுப்பி ஏறக்குறைய 7 மாசம் ஆயிடுச்சு. 7 மாதம் ஆயும் அர்ஜுனன் இருந்து ஒரு தகவலும் வரல. இவர் துவாரகை போய் சேர்ந்தாரா? நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் பார்த்தாரா? கிருஷ்ண பகவானை பார்த்தாரா? கிருஷ்ணர்கிட்ட பேசினாரா? எந்த ஒரு தகவலுமே இல்லை. அது மட்டும் அல்லாம யுதிஷ்டிர மகாராஜா சில அபசகுனங்கள், கெட்ட சகுனங்களை பார்க்கிறார். இதுதான் இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயத்துல ஸ்லோகங்கள்ல நம்ம படிச்சது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் திரும்பி வர்றாரு. துவாரகையிலிருந்து திரும்பி வந்த அர்ஜுனன், அதாவது அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரைக்கு போன அர்ஜுனன் வேற, அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரைக்கு போன அர்ஜுனன் வேற, துவாரகையிலிருந்து அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்த அர்ஜுனன் வேற. என்ன வித்தியாசம்? அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரைக்கு போன அர்ஜுனன், நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணரை பார்க்க போறேன். அவர் வந்து குருக்ஷேத்திர யுத்தம், மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே அவர் வந்து யுதிஷ்டிரர் அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு அவர் துவாரகை போயிட்டாரு. அதனால என் நண்பனை நான் பிரிஞ்சுட்டேன். உயிருக்கு உயிரான நண்பன், உயிரிலும் மேலான நண்பன். கிருஷ்ணர் தான் அர்ஜுனனுக்கு உயிருக்கும் மேலான நண்பன். கிருஷ்ணரும் அர்ஜுனன் அப்படிதான் பாக்குறாரு, உயிருக்கு மேலான நண்பராக. அப்படி ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், ரொம்ப பிரியமான பக்தர் அர்ஜுனன். இப்போ அந்த உயிருக்கும் மேலான நண்பனை, பிரியமான நண்பனை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல அர்ஜுனன் துள்ளி குதிச்சு அப்படியே ஆனந்தத்துல நர்த்தனம், டான்ஸ் எல்லாம் ஆடி, ரதம் எடுத்துக்கிட்டு, காண்டிபம் வில் எடுத்துக்கிட்டு காற்றை விட வேகமா பிரயாணம் செய்யறார். கிருஷ்ணரை பார்க்க போறோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிருஷ்ணரை பார்க்க போறோம்னு சொல்லி அப்படி ஆனந்தத்துல போறார். யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவர்ஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த பிரகேனமே. யுகாயுதம் நிமிஷேன,
ஒரு அர்ஜுனன் மாதிரி தூய பக்தர். அர்ஜுனன் மாதிரி தூய பக்தருக்கு பகவான் கிருஷ்ணர் பக்கத்துல இருந்தா யுகங்கள்லாம் நிமிஷமா போயிடும். யுகங்கள்லாம் நிமிஷமா போயிடும். அதே போல அர்ஜுனன் மாதிரி தூய பக்தருக்கு கிருஷ்ணரை பிரிந்து இருக்கிறது நிமிஷங்களா யுகங்களா கிடக்குது. நிமிஷங்கள்லாம் யுகங்களா போக மாட்டேங்குது. நிமிஷமே போக மாட்டேங்குது. நமக்கு கூட வாழ்க்கையில் அப்படிதான். இந்த ஜட உலகத்துல கணவன் மனைவி, காதலர் காதலிகள், காதலன் காதலி, இவங்க பாருங்க குச்சு 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 குச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவினா புதுசா கல்யாணம் ஆனவங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில குச்சு குச்சு பேச்செல்லாம் இல்ல. இல்லைங்களா? இந்த ஜட உலகத்துல பார்க்கலாம். ரெண்டு காதலர்கள் பேசிக்கும் போது மணிக்கணக்கா பேசுவாங்க. பூங்கால உட்காந்து பேசுவாங்க, கடற்கரையில உட்காந்து பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நேரம் போனதே தெரியலையே. இதுல ஒருத்தர் நேரமா வந்துட்டார். காதலன் நேரமா வந்துட்டாரு, காதலிக்கா காத்திருக்காரு. காதலி கொஞ்சம் லேட்டா வந்துட்டா. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருப்பா. ஒரு சத்தம் போடுவார், உனக்காக எவ்வளவு நேரம் நான் காத்திருக்கேன் தெரியுமா? 7-8 மணி நேரமா இங்கதான் நிக்கிறேன். அந்த 10 நிமிஷம் அவருக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பகவானுடைய புறசக்தி, மாயாசக்தி, கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி ரொம்ப வசீகரமானது. எல்லாரையும் அப்படி வசீகரிக்கக்கூடியது. இந்த மாயாசக்தியோட பவர் என்ன? இந்த ஜட உலகத்துல பௌதிக பற்றுதல், பௌதிக பந்தம், பௌதிக பற்றுதல், புலன்ப விஷயத்துல ஒரு ஈர்ப்பு, ஆணுக்கு பெண் மேல ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, நான் உனக்கு நேத்து போன் பண்ண, நீ போன் எடுக்கல, அதான் எனக்கு கோபம். இப்படி எல்லாம் ஆரம்பிப்பாங்க. இவன் சொல்லுவான், நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கேன் தெரியுமா? நீ போன் பண்ணுவேன் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். சோ இப்படி இந்த ஜட உலகத்துல மாயாசக்தி, கிருஷ்ணனுடைய புறசக்தியினால கவரப்பட்டிருக்கிறவங்க, கிருஷ்ணனுடைய புறசக்தியினால கவரப்பட்டிருக்கிறவங்க பௌதிக ஆசையால அவங்க பௌதிக விஷயங்களை ஒரு ஆண் பெண்ணிட்ட பழகும் போதோ, ஒரு பெண் ஆணிட்ட பழகும் போதோ, அவங்க பிரிஞ்சு இருக்கும் போது, அந்த காதலன் காதலி பிரிஞ்சுட்டாங்க. இல்ல புதுசா கல்யாணமான தம்பதிகள், புதுசா கல்யாணமான தம்பதிகளை பாருங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க. கொஞ்ச நேரம் விலகி இருந்தா ரொம்ப நேரம் விலகி இருந்த மாதிரி ஆயிடும். இப்படிதான் இந்த ஜட உலகம் பௌதிக பற்றுதல முடிச்சு போட்டு வச்சு பந்தப்பட்ட வாழ்க்கை. ஆனா ஆன்மீக பாதையில, ஆன்மீக பாதையில கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பக்தர், கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தருக்கு கிருஷ்ணரை பிரிந்து இருக்கிறது தான் கஷ்டம். அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் கிருஷ்ணரை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் இருந்தா அவருக்கு ஒரு யுகம் ஆகுது. கிருஷ்ணர் பக்கத்துல இருந்தா ஒரு யுகம் ஒரு நிமிஷமா போயிடுது. இதெல்லாம் சினிமால பாட்டா வேற பாடிட்டாங்க. ஆண் பொண்ணை பார்த்து பாடுறாங்க, பொண்ணு ஆணை பார்த்து பாடுறாங்க. இந்த மாதிரி ஜட உலக வாழ்க்கை. ஆனா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்குள்ள உறவு, அர்ஜுனாவும் கிருஷ்ணாவும் நெருக்கமான நண்பர்கள். தன் நண்பனை பிரிந்து அர்ஜுனன் கவலையில இருந்தாரு. இப்போ அந்த நண்பனை பார்க்க போறேன்னு சந்தோஷத்துல போறார். அப்படியே ஆனந்தத்துல காற்றை விட வேகமா ரதம் போகுது துவாரை. சரி, இப்ப என்னாச்சு? அங்க போனா கிருஷ்ணா இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாரு. கிருஷ்ணா தன் லீலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அர்ஜுனன் திரும்பி வர்றாரு, ஒரு நடைப்பின மாதிரி வர்றாரு. அர்ஜுனா கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க முடியாம அழுதுட்டே இருக்காரு. முதல்ல கிருஷ்ணரை பார்க்க போறோம்னு சந்தோஷத்துல அழுதார். அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரிக்கு போகும்போது கிருஷ்ணரை பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல அழுதாரு. இப்ப திரும்ப வரும்போது கிருஷ்ணாவை பிரிஞ்சிட்டமேன்னு அழுதுட்டு வர்றாரு. அங்க யுதிஷ்ட மகாராஜ் காத்துட்டு இருக்காரு. அஸ்தினாபுரத்துல யுதிஷ்ட மகாராஜ் காத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணரை பார்க்க போன அர்ஜுனனை காணோம். அவனுக்கு என்ன ஆச்சோ என்னவோ, செய்தி ஒண்ணு வரலையே. பல்வேறு கெட்ட சகுனங்களை பார்த்தாரு. அப்ப முடிவு பண்ணிட்டாரு, ஓ ஒரு வேளை கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிருக்கணும். அந்த துன்பம் தாங்க முடியாம அர்ஜுனன் என்ன ஆனார் தெரியலையே அப்படின்னு யுதிஷ்ட மகாராஜா அர்ஜுனுடைய வருக்காக காத்திருக்காரு. இப்ப அர்ஜுனன் ஒரு நடைப்பெண மாதிரி வராரு. கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க முடியாம அழுதுகிட்டே வர்றார். இதுதான் பக்தருக்கும் பக்தர் அல்லாதவருக்குள்ள வித்தியாசம். பக்தருக்கும் ஆரம்ப நிலை பக்தர், அர்ஜுனன் மாதிரி தூய பக்தருக்கும் ஆரம்ப நிலை பக்தருக்கும் பக்தர் அல்லாதவங்க என்ன வித்தியாசம்? பக்தர் அல்லாதவங்க முழுக்க முழுக்க பகவானுடைய புறசக்தினால, மாயாசக்தினால கவரப்பட்டு கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டமேங்கிற கவலையே இல்லாம இருக்கார். கிருஷ்ணாவை நான் பிரிஞ்சுட்டேன், கிருஷ்ணாவுடைய உலகத்தை விட்டு வந்துட்டேன், நான் அறியாமையில துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பௌதிக வாழ்க்கையில சிறைப்பட்டு இருக்கேன், நான் பிறப்புங்கிற சக்கரத்துல உருண்டுகிட்டு இருக்கேன். இது தெரியாம துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பக்தர்களுக்கு இது தெரியுது.
நம்மை போல பக்தர்கள், நம்மை போல பக்தருக்கு தெரியுது நம்ம கிருஷ்ணாவோட உலகத்தை விட்டு வந்துட்டோம், நம்ம கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம். ஆனா பாருங்க, நம்ம கவலை இல்லை. நம்ம தினமும் அழவா செய்யறோம். இப்போ அர்ஜுனன் அழுத மாதிரி, ஓ நான் கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சு வந்துட்டேனே, எனக்கு கிருஷ்ணாவுடைய சங்கம் கிடைக்கலையே, நான் கிருஷ்ணாவை தரிசனம் பண்ண முடியலையே, நான் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்ய முடியலையே அழுக வரல நம்ம. காரணம், நமக்கு பௌதிகத்திலயும் பற்றுதல் இருக்கு, கிருஷ்ணா மேலேயே பக்தி செய்யணும். ரெண்டுமே, இதுல ஒரு காலு அது ஒரு காரு, இதுல ஒரு காலு அதுல ஒரு காலு. பௌதிகத்து மேலேயும் பற்றுதல், எனக்கு பதவி வேணும், பெயர் வேணும், புகழ் வேணும், செல்வம் வேணும், வீடு வேணும், எல்லாம் வேணும் வேணும் வேணும். அந்த பக்கம் எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும். அப்ப வராது. இந்த ரெண்டையும் வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கிருஷ்ணாவுடைய பிரிவை நினைச்சு அழ முடியாது. ஆனா அர்ஜுனனுக்கும் பாண்டவர்கள், யுதிஷ்டிரா, அர்ஜுனா, பீமா, இவங்களுக்கெல்லாம் ராஜ்யம் கிடைச்சாலும் பற்றுதல் இல்லை அதுல. ராஜ்யம் கைவிட்டு போனப்பவும் கவலைப்படல, ராஜ்யம் கைவிட்டு போனப்போ அழுல உட்காந்து, ராஜ்யம் திரும்ப வந்ததும் தலகால் புரியாம ஆடல. அது கிருஷ்ணாவுடைய சேவைக்காக தின்னாங்க. இப்போ அர்ஜுனன் திரும்ப வர்றாரு, அழுதுட்டே வர்றாரு. இப்போ அர்ஜுனன் தனிமையை உணர்றார். அர்ஜுனா எப்பவுமே கிருஷ்ணா தன் கூட இருக்கிறதே உணர்ந்தாரு. இப்ப கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டதுனால அர்ஜுனா தனிமையை உணர்றார். தன் சக்தியை இழந்துட்டு தான் உணர்றார். தன்னுடைய அனைத்து சக்தியும், எந்த அர்ஜுனன் காண்டிபத்தை எடுத்தா எல்லாரும் எதிரிகளை தவிக்க செய்வானோ, அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில கிருஷ்ணா பரந்தபான்னு கூப்பிடுறாரு. அர்ஜுனனை கிருஷ்ணா பகவத்கீதையில பரந்தபான்னு கூப்பிடுறாரு. பரந்தபான்ற எதிரிகளை தவிக்க செய்வோம். அர்ஜுனுடைய காண்டிவம் சத்தம் கேட்டாலே எதிரிகளுக்கு இதயத்துல பேரிடி விழுகும். அர்ஜுனுடைய காண்டிவ சத்தம் இதயத்துல பேரிடி இடிச்சார் போல இருக்கு. சோ அந்த மாதிரி அர்ஜுனா இப்ப எப்படி ஃபீல் பண்றார்? இப்ப அர்ஜுனனுக்கு எந்த மாதிரி உணர்வு ஆகுதுன்னா, அவர் கிருஷ்ணரை பிரிஞ்சதுனால அவர் தனிமையா இருக்கிறதா உணர்றார். இவ்வளவு நாள் எந்த கிருஷ்ணா தன் கூட இருந்தாரோ அவர் தன்னை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னு அழறார். அதுக்கப்புறம் அவருடைய சக்தி எல்லாம் இழந்ததா உணர்றார். அவரு கிருஷ்ணா தன் கூட செய்த பல்வேறு லீலைகளை நினைவு கொள்றார். எப்படி யுதிஷ்ட மகாராஜா சொல்றாரு அர்ஜுனர். யுதிஷ்ட மகாராஜாட்ட அர்ஜுனன் சொல்றாரு, எப்படி கிருஷ்ணாவுடைய பிரிவு அவரால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவங்களுக்கு எப்படி எல்லாம் உதவி செஞ்சாரு. ஓரொரு காலகட்டத்திலையும், ஓரொரு சூழ்நிலையிலும், ஓரொரு பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்போது எப்படி பகவான் அவங்களுக்கு பக்கபலமா இருந்தாரு. பகவான் அவங்க பக்கம் இருந்ததுனாலதான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. பகவான் அவங்க பக்கம் இருந்ததுனாலதான் அவங்களால ஜெயிக்க முடியுதுங்கிறத உணர்ற. அப்படி ஓரொரு காரணங்களா சொல்லிட்டே வர்றார். சோ அதெல்லாம் சொல்லிட்டு, இந்த ஓரொரு காரணத்தையும் சொல்லிட்டு, உண்மையில் இவை அனைத்தும் பரமபுருஷராகிய பகவானின் விருப்பத்தினால்தான் விளைந்தன. எல்லாமே கிருஷ்ணா இஸ் த சர்வ காரணம். பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா காரணத்துக்கும் மூல காரணம். அவருடைய அனுமதி இல்லாம, அவருடைய கருணை இல்லாம, அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. இந்த உலகத்துல பகவானுடைய கருணை இல்லாம, பகவானுக்கு தெரியாம, அவருடைய அனுமதி இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. காற்று வீச முடியாது, சூரியன் உதிக்க முடியாது, எதுவுமே நடக்க, எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். சோ அர்ஜுனனுக்கு நன்னா புரியுது, இங்க நடக்கூடிய விஷயங்கள்லாம், எங்க வாழ்க்கையில நடக்கூடியது எல்லாமே கிருஷ்ணாவுடைய விருப்பத்தினால் நடக்குது, கிருஷ்ணாவுடைய ஏற்பாட்டினால் நடக்குது, கிருஷ்ணாவுடைய நாலேஜ்ல தான் நடக்குது. இது முதல் பாடம். நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிருஷ்ண பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப சின்சியரா, ரொம்ப தீவிரமா, கவனமா, உற்சாகமா, ஆர்வத்தோட ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம சின்சியரா ஜெபம் பண்றோம் அப்படின்னா, நம்ம கிருஷ்ணாவுடைய பார்வை நம்ம மேல இருக்கு. கிருஷ்ணா நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த மாதிரி பக்தி பண்ணக்கூடிய பக்தனுக்கு ஏதேனும் துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டம் வருதுன்னா அது கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு இல்லாம நடக்காது, கிருஷ்ணாவுடைய விருப்பம் எல்லாம் நடக்காது, அவருடைய அனுமதி இல்லாம நடக்காது. கிருஷ்ணா இந்த பக்தர் எப்படியாவது சீக்கிரம் என்கிட்ட வந்துடணும், இவர் தன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினை, அதுக்கப்புறம் பாவ புண்ணியம், இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு அவன் தூய ஆத்மா என்கிட்ட வரணும் அப்படின்னு பகவான் தனது காரணமற்ற கருணையால் இங்க இறங்கி வர்றார். அவரு தனது காரணமற்ற கருணையால் இங்க இறங்கி அவர் அற்புதமான லீலைகள் செய்யறார், அற்புதமான லீலைகள். சோ இப்படி தனது லீலைகள் மூலமா கிருஷ்ணா என்ன பண்றாரு? கவர்றாரு ஜீவாத்மாக்களை தனது லீலை மூலமா கவர்றாரு. அதனால இந்த கிருஷ்ணாவை சரணடையாத ஜீவாத்மாக்கள், கிருஷ்ணன் மேல கவர்ச்சி இல்லாதவங்க, கிருஷ்ணன் மேல கவர்ச்சி இல்லாதவங்க,
கிருஷ்ணருடைய புறசக்தி மாயா சக்தியினால கவரப்பட்டிருக்கிறவங்க என்ன ஆகுறாங்க, மீண்டும் மீண்டும் பிற சக்கரத்திலே ஒன்றுட்டு இருக்காங்க. சோ கிருஷ்ணரால கவரப்படுறவங்க தற்காலிகமா சில கஷ்டங்களை அனுபவிக்கலாம், தற்காலிகமா சில துன்பங்கள் அனுபவிக்கலாம், தற்காலிகமா சில பிரச்சனைகளை பார்க்கலாம். ஆனா அது நிரந்தரம் இல்ல. அந்த பக்தர் வெகு சீக்கிரமாவே பக்தியில பக்குவமாய் பகவான்கிட்ட திரும்ப போயிடுவார். அவர் பக்தியில பக்குவமாயி பகவான்கிட்ட திரும்ப போயிடுவார். இப்ப அர்ஜுனன் வந்து அத்தகைய பக்குவமான பக்தர். அர்ஜுனன் பக்குவமான பக்தரா இருக்கிறதுனால இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே கிருஷ்ணருடைய விருப்பத்தினாலதான் நடந்தது. இந்த மகாபாரத யுத்தம் நடந்ததாகட்டும், துரியோதனன் வதம் செய்யப்பட்டதாகட்டும், கொல்லப்பட்டதாகட்டும், இங்க நடந்த அனைத்துமே கிருஷ்ணருடைய விருப்பத்தினால்தான் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த பகவான் கிருஷ்ணா வெறும் சாட்சியா தான் இருக்காரு. எல்லோரு இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. அவர் வெறும் சாட்சியா இருக்காரு. பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறவரா இருக்காரு. பக்தர் அல்லாதவங்களுக்கு சாட்சியா இருக்காரு. உபதிஷ்டா அனுமந்தா பக்தா பௌத்த மகேஸ்வரா. பகவான் தனது பக்தனுக்கு அனுமதி கொடுக்கிறவரா இருக்காரு. அந்த பக்தர் என்னெல்லாம் பக்தியில ஆசைப்படுறாரோ அது எல்லாம் பகவான் சாங்ஷன் பண்றாரு. பக்தர் அல்லாதவங்க பௌதிகமான பிரார்த்தனை வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பகவான் என்ன பண்றாரு, ஒரு கருவியா மட்டும் இருக்காரு. ஒரு கருவியா மட்டும் தான் இருக்காரு. சாரி, பக்தர்களுக்கு வந்து கிருஷ்ணா வந்து அனுமதி கொடுக்கிறவரா இருக்காரு. பக்தர் அல்லாதவங்க வெறும் சாட்சியா இருக்காரு, வெறும் விட்னஸா இருக்காரு. சோ இங்க என்ன காரணம், அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே இங்க நடக்கிறது எல்லாமே கிருஷ்ணாவோட ஏற்பாட்டுல தான் நடக்குது. சில நேரங்கள்ல மக்கள் அறியாமையினால கிருஷ்ணாவுடைய புறசக்தி மாயா சக்தினால கவரப்பட்டு மூணு குணத்தினால சிலப்ப சண்டை போட்டுக்கிறாங்க, சிலப்ப சேர்ந்து வாழ்றாங்க. சிலப்ப சண்டை போட்டுக்கிறாங்க, சிலப்ப சேர்ந்து வாழ்றாங்க. அப்ப சண்டை போட்டுக் கொள்வதும் சேர்ந்து வாழ்வதும் அவரவர் குணத்துக்கு ஏற்றார் போலயே தவிர இதுக்கும் பகவானுக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. கிருஷ்ணா வெறுமனே சாட்சியா மட்டும்தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால அர்ஜுனுடைய ரியலைசேஷன், அர்ஜுனுடைய பாடம் என்னன்னா, இங்க இந்த உலகத்துல காணக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், சண்டை சச்சரவு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம், கிருஷ்ணரை மறந்திருக்கிற சமுதாயம். அது துரியோதனாவுடைய டிமானிக் சொசைட்டி, துரியோதனை போன்ற அசுர குணம் படைத்தவர்களால் உருவான சொசைட்டி, சமுதாயம். அப்போ கிருஷ்ண உணர்வு தான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அதனால இங்க அர்ஜுனன் எப்படி பாக்குறாரு, ஓ கிருஷ்ணா வந்து தன் திட்டத்தை நிறைவேற்றிட்டாரு, அவர் இப்ப கோலோக விருந்தாவனம் திரும்ப போயிட்டாரு, இங்க நடந்ததுக்கெல்லாம் கிருஷ்ணா காரணம் அல்ல, மக்களுடைய அவங்க செயலே காரணம். கிருஷ்ணா வெறுமனே அதுக்கு அனுமதி சாட்சியா மட்டும்தான் இருக்காரு, சாட்சியா மட்டும்தான் இருக்காரு. அதனால ஒரு பக்குவமான பக்தர் அர்ஜுனனை போல அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். ஒரு பக்தர், அதாவது நாம பக்தியில பக்குவமாகணும்னு சொன்னா நாம அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். அர்ஜுனன் என்ன சொல்றாருங்க, பரமபுருஷராகிய பகவானின் விருப்பத்தினால்தான் இங்க பிரச்சனை எல்லாம் நடக்குது. இந்த மகாபாரத யுத்தம் நடந்ததே கிருஷ்ணாவோட விருப்பத்தினால. சில நேரங்கள்ல மக்கள் வந்து ஒருத்தர் சேர்ந்துக்கிறாங்க, சிலப்போ ஒருத்தர் எதிர்த்துக்கிறாங்க. இது எல்லாமே அவங்கவுங்க கர்ம வினைப்படிப்பா நடக்குது. கிருஷ்ணா வெறுமனே அதுக்கு சாட்சியா மட்டும்தான் இருக்காரு. அடுத்து 25 and 26. ஜுலோகசாம் ஜலே யத்வன் மகாந்தோ அதந்தி அனீயசஹ துர்பலான் பலினோ ராஜன் மகாந்தோ பலினோ மிதஹ ஏவம் பலிஷ்டர் யதுபீர் மகத்பிரிதரான் விபுஹு யதுன் யதுபீர் அந்யோன்யம் பூபாரம் சஞ்சஹாரஹ. ஓ அரசரே, கடலில் பெரிய பலமுள்ள நீர்வாழ் பிராணிகள் சிறிய பலமற்றவர்களை விழுங்கி விடுகின்றன. அதை போலவே பரமபுருஷராகிய பகவான் பூபாரத்தை குறைப்பதற்காக அதிக பலமுள்ள எதுக்கள் பலமற்றவர்களையும் பெரிய எதுக்கள், அதிக பலமுள்ள எதுக்கள் பலமற்றவர்களையும் பெரிய எதுக்கள் சிறியவர்களையும் கொல்லும்படி செய்து விட்டார். இங்க அடுத்த ரியலைசேஷன் என்னது, இங்க அர்ஜுனன் என்ன தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். அர்ஜுனா வந்து தனது அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஏன் இந்த பூமியில சண்டை சச்சரவு வருது, சோ சாதாரண மக்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய குணமே காரணம். சாதாரண மக்கள் சண்டை போட்டுக்கிட்டா அவங்க குணம் காரணம், கர்மா காரணம்,
அவனுடைய பௌதீக அகங்காரம், பொய் அகங்காரம் காரணம். ஏன் இந்த உலகத்துல சண்டை வருது? ஏன் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்காரர் மேல சண்டை போடுறாங்க? எனக்கு இந்தியாவை பிடிக்காதுன்னு பாகிஸ்தான்காரர் சொல்றாரு. பாகிஸ்தான்காரர் இந்தியாவை தாக்க வராங்க. அப்புறம் பங்களாதேஷ்ல சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் சீனாவில சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா ரஷ்யா சண்டை போடுறாங்க. இந்தியா சீனா சண்டை போடுறாங்க. இந்தியா பாகிஸ்தான், இப்படி பல்வேறு பிரச்சனைகள். இந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனை எல்லாம் பொய் அகங்காரத்தினால வருது. ஓ, இது என்னுடைய நாடு, இந்த எண்ணெய் கிணறு எங்களுக்கு சொந்தம், இதை நாங்க தான் பயன்படுத்தணும், இந்த ஆத்து தண்ணி எங்களுக்கு சொந்தம், நான் தர மாட்டோம், இந்த ஆறு எங்களுக்கு சொந்தம், இந்த நிலம் எங்களுக்கு சொந்தம், இது எங்க நிலம், எங்க நாடு, எங்க உடைய சொத்து. இதுதான் இங்க உள்ள இந்த பொய் அகங்காரம் தான் கிருஷ்ணரை மறந்து பகவானுடைய புறசக்தினால, மாயாசக்தினால கவரப்பட்டு இந்த பொய் அகங்காரத்தினால சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப இந்த தேவையற்ற அசுர எண்ணங்கள், இந்த தேவையற்ற அசுர குணம் படைத்த அசுரர்களை அழிப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக கிருஷ்ணா இந்த பூமியில தோன்றினார். பரித்ராணாய சாதுனா வினாச்சாய சதுஸ்கிருதி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். அப்போ மக்கள் எப்பெல்லாம் தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ, எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ, எப்பெல்லாம் மக்கள் பக்தர்களை துன்புறுத்துறாங்களோ, பொறாமைக்காரங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை தண்டிக்கிறதுக்காக, பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக பகவான் தோன்றார். ஆனா இந்த யதுக்கள் அப்பேற்பட்ட நபர்கள் அல்ல. யதுக்கள் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள்லாம் யதுக்களா தோன்றினாங்க. பகவான் இந்த பூமியில வரும்போது தேவர்கள்லாம் யதுக்களா தோன்றாங்க. 33 கோடி தேவர்களும் யது வம்சத்துல தோன்றினாங்க கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுக்காக. பகவான் இந்த பூமியில அவருடைய மிஷன் அண்ட் விஷன், கிருஷ்ணருடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக தேவர்களும் இந்த பூமியில யது குலத்துல தோன்றினாங்க. சரி, இப்போ கிருஷ்ணா லீலையை முடிச்சு திரும்ப போறாரு. அப்ப இந்த யதுக்கள் ஏன் இங்க இருக்கணும்? இந்த யதுக்களை திரும்ப கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணா விரும்பும் போது ஒரு பக்தனுக்கு சக்தி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது சக்தியை திரும்ப எடுத்துக்குவார். பகவான் தான் சக்தி கொடுப்பாரு, பகவான் தான் சக்தியை திரும்ப எடுத்துக்குவார். அப்போ இந்த யதுக்கள் எல்லாமே இந்த பூமியில இருந்த போது பூமாதேவி சந்தோஷமா தான் இருந்தாங்க. காரணம், இவங்கெல்லாம் கிருஷ்ணருடைய உறவினர்கள், நண்பர்கள். கிருஷ்ணாவுக்கு 16,108 ராணி மனைவிகள். இந்த 16,000 கிருஷ்ணருடைய 16,108 மனைவிக்கு ஒரு மனைவிக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தை. இப்படி கிருஷ்ணாவுடைய யது வம்சம் பெரிய வம்சம். சோ இப்ப கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? ஓகே ஓகே, நான் லீலையை முடிச்சு திரும்ப போறேன், அதனால இவங்களை கூட்டிட்டு போயிடணும். அப்படி இவங்களை கூட்டிட்டு போகும்போது ஒரு பாடம் கொடுத்துட்டு பாரு. என்ன பாடம் கொடுக்குறாங்க? இந்த யதுக்கள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரி. பலமான யதுக்கள் பலவீனமானவற்றை தாக்குறாரு. பலம் வாய்ந்த யது என்ன பண்றாரு? பலவீனமானவரை தாக்குறாரு. அப்புறம் பெரிய யதுக்கள் சிறியவரை தாக்குறாங்க. இது எதனால நடந்தது? கிருஷ்ணாவோட ஏற்பாட்டுல நடந்தது. கிருஷ்ணா என்ன பண்றாரு? இந்த யதுக்களை திரும்ப அழைச்சிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ கிருஷ்ணாவுடைய பையன் சாம்பன், ஜாம்பவதிக்கு பிறந்த குழந்தை. இந்த சாம்பன் ஒரு குறும்புக்கார பையன். இந்த சாம்பனுக்கு என்ன பண்ணாங்க? அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு, அவனுக்கு வயிற்றுல துணியெல்லாம் சுத்தி, வயிறு பூரா துணியெல்லாம் சுத்தி பொம்பளை வேஷம் போட்டு அந்த முனிவர்கள்லாம் யாகம் பண்றாங்க. நாரதர் போன்ற முனிவர்கள்லாம் துவாரிகளை யாகம் செய்யும் போது இவரை கூட்டிட்டு போய் இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க. ஓ முனிவர்களே, நீங்கெல்லாம் தவம் பண்றவங்க தானே, நீங்க 3 காலம் அறிஞ்சவங்க தானே, இந்த சாம்பனுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்லுங்க. அப்ப இந்த முனிவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்களுக்கு வீண் கர்வம். இந்த யதுக்களுக்கு என்ன கர்வம் இருந்தா, என்ன ஆணவம் இருந்தா, என்ன அகந்தை இருந்தா, நாங்க கிருஷ்ணாவுடைய உறவினர்கள், நாங்க கிருஷ்ணாவுடைய உறவினர்கள், நாங்க கிருஷ்ணாவுடைய நண்பர்கள், நாங்க என்ன வேணாலும் செய்வோம், யாரை வேணாலும் கேலி பண்ணுவோம், யாரை வேணாலும் நக்கல் பண்ணுவோம், நையாண்டி பண்ணுவோம், யாரை வேணாலும் நாங்க பரிகாசம் பண்ணுவோம் நினைக்கிறாங்க. அதனால இவனுக்கு தக்க பாடம் போகட்டணும், இந்த யதுக்களுக்கு தக்க பாடம் போகட்டணும். ஓ யதுக்களே, இந்த பொன் குழந்தைக்கு உலக்க ராடு, இரும்பு உலக்க தான் குழந்தையா பிறக்கும், அதுதான் உங்க வம்சத்துக்கு அழிவு காரணமாகும். உடனே அந்த சாம்பனுக்கு கர்ப்பவதியாகி அவனுக்கு இரும்பு உலக்க குழந்தையா பிறகு. அந்த இரும்பு உலக்கையை தூக்கிட்டு ஓடுறாங்க உக்ரசேன ராஜா கிட்ட. ஓ உக்ரசேன ராஜா, ஏதாவது செய்யுங்க. ஓ முட்டாள்களே, நீங்க போய் வைஷ்ணவருக்கு பிராமணருக்கு அபராதம் செய்துட்டீங்க. பிராமணருக்கும் வைஷ்ணவருக்கும் அபராதம் செய்தா கிருஷ்ணா யாரா இருந்தாலும் மன்னிக்க மாட்டார். பிராமணர்னா கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பிராமணர்.
பிராமண தர்மத்தை ஒழுங்கா கடைபிடிக்கிற பிராமணர், தொழிலாலும் குணத்தாலும் பிராமண பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடிய பிராமணர், சும்மா பேரளவு பூணூல் போட்ட பிராமணர் இல்ல. சோ உண்மையான பிராமணர், சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடிய அதன்படி வாழக்கூடிய பிராமணர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். பிராமண தொழில் பண்றவர், பிராமணருக்கான குணங்கள் இருக்கிறவர். சோ அந்த பிராமணருக்கு யாராவது குற்றம் செய்யறாங்க, அபராதம் செய்யறாங்க, கிருஷ்ண பக்தருக்கு யாராவது குற்றம் செய்யறாங்க, அபராதம் செய்யறாங்கன்னா, தன் சொந்த வம்சத்துல வந்தவங்களால கூட கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டாருங்கிறதா பாடம். இந்த யதுக்கள் பிராமணர்கள் முனிவர்களுக்கு அபராதம் பண்ணாங்க, கிருஷ்ணா அதை கண்டுக்கவே இல்லை. கிருஷ்ணா என்ன பண்ணிட்டாரு, ஓகே யதுக்களுக்கு அழிவு ஆரம்பிடுச்சு, இவங்க வீண் கர்வம் கொண்டு, அகங்காரம் கொண்டு, ஆணவம் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, எது தரப்புல போய் சண்டை போடுறாங்க. இந்த யதுக்கள் வீண் கர்வம் ஆணவம் கொண்டு இந்த சாம்பனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு அது மூலமா ஒரு உலக்க ராடு அதை உக்ரசேன ராஜா போய் கடல்ல கரைக்க சொல்ல, இந்த பிரபாஷ கஷேத்திரம் ரொம்ப அழகான இடம் இன்னைக்கு இருக்கு. இந்த பிரபாஷ கஷேத்திரத்துல போய் கடல்ல போய் அந்த உலக்கையை கரைக்க சொன்னா அது கரையில உடைச்சு பீஸ் பீஸா உடைச்சு தூக்கி போட்டாங்க. அந்த கடல்ல கரைஞ்சு பின்னாடி கரையில பூரா கரும்பு தோட்டம் மாதிரி வளர்ந்து நிக்குது. ஒரு உலக்கையும் பாருங்க, இந்த போட்டோல பின்னாடி இருக்கு. இந்த ஒரு அந்த துகளும் அந்த உலக்கையை கரைச்சு கொண்டு போய் கடல்ல போட்டாங்க. அந்த ஒரு உலக்கையும் கரும்பு ராடு மாதிரி நிக்குது, கரும்பு மாதிரி. இந்த எதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த வீட்டுல சில நேரம் பழைய சாதம் வச்சிருப்பாங்க. இந்த பழைய சாதத்தை சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும். எவ்வளவு பேர் அதை ட்ரை பண்ணிருக்கீங்க தெரியும். பழைய சாதம், தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு எங்க கோயில்ல தயிர் சாதத்துக்கும் பொங்கலுக்கும் ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு சொல்லுவோம். அது சாப்பிட்டா தூக்கம் வரும். தயிர் சாதம் பொங்கலும் சாப்பிட்டா தூக்கம் வரும் நல்லா. சோ என்ன ஆயிடுச்சு, இந்த எதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த பழைய சாத தண்ணி எல்லாம் குடிச்சு, கஞ்சி இந்த பழைய சாதத்துடைய தண்ணி எல்லாம் குடிச்சு அது ஒரு போதை மாதிரி ஆகி ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டாங்க. இந்த கரும்பு ராட புடுங்கி, உன்னாலதானே, நீதான் என்ன அப்படி சொன்ன, நீதான் எப்படி சொன்ன, பயங்கரமான சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில எல்லாரும் என்ன பண்ணாங்க, கிருஷ்ண பலராமட்டு போனாங்க. எல்லாத்துக்கும் இந்த கிருஷ்ண பலராம் தான் காரணம் அப்படின்னு கிருஷ்ண பலராமட்டு போக அவங்க முடிவு பண்ணாங்க, இவங்களுக்கு எவ்வளவு கர்வம் வந்துடுது. ரெண்டு பேர் நின்னு அவ்வளவு யதுக்களையும் அடிச்சு துவம்சமாக்கிட்டாங்க. இப்படி எல்லாரையும் கிருஷ்ணா திரும்ப கூட்டிட்டு போனாரு தன்னுடைய ஆன்மீக லோகத்துக்கு. அப்ப கிருஷ்ணா இந்த லீலை இந்த பூமி விட்டு மறையும் போதும் நமக்கு அழகான பாடம் கொடுத்திருக்காங்க. உண்மையான பிராமணருக்கும் உண்மையான வைஷ்ணவர் கிருஷ்ண பக்தருக்கும் நாம் அபராதம், குற்றம் எதுவும் செய்யக்கூடாது. வைணவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, குறை காணக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு பாடமா சொல்லிட்டு போயிருக்காங்க. 27 தேச காலார்த்த யுக்தானி ருத்தாபோபசமானி ச ஹரந்தி ஸ்மரதச்சித்தம் கோவிந்தாபிதானி மே. பரமபுருஷரால் கோவிந்தனால் எனக்கு அளிக்கப்பட்ட உபதேசங்கள் காலம் மற்றும் தேசம் ஆகிய எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்படக்கூடிய இதய தகிப்பை அகற்றுவதற்கு உரியவையாகும். எனவே அந்த உபதேசங்களிடம் எனக்கு இப்பொழுது கவர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இப்ப அர்ஜுன் என்ன பண்றாரு, கிருஷ்ணாவுடைய பிரிவை உணர்றார். கிருஷ்ணா என் கூட இல்ல, கிருஷ்ணா என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இப்ப அர்ஜுன் என்ன ஃபீல் பண்றாரு, அர்ஜுனுடைய ஃபீலிங் இந்த ஒட்டுமொத்த பாகவதமும் பக்தருடைய ஃபீலிங் தான். பக்தருடைய ரியலைசேஷன், அனுபவங்கள், பக்தருடைய உணர்வு, கிருஷ்ணர்கிட்ட எந்த மாதிரி உணர்வு பரிமாற்றம் செஞ்சாங்க, கிருஷ்ணருடைய பிரிவை எப்படி உணர்றாங்க, அப்புறம் அவங்களுடைய ரியலைசேஷன், அவங்களோட அனுபவம் என்ன. இப்ப அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, இப்ப கிருஷ்ணா என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, கிருஷ்ணா என் கூட இல்ல, கிருஷ்ணா என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அழறார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் என்ன முடிவுக்கு வராரு, பரமபுருஷரான கோவிந்தனால் எனக்கு அளிக்கப்பட்ட உபதேசங்கள் அது என்னது, கிருஷ்ணா அர்ஜுனுக்கு என்ன உபதேசம் பண்ணாரு, கீதோபதேசம் பண்ணினார், பகவத்கீதை கூறினார். இந்த பகவத்கீதை காலம் மற்றும் தேசம் ஆகிய எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்படக்கூடிய இதய தகிப்பை அகற்றுவதற்கு உரியதாகும். இந்த இதய தகிப்பு என்னது, இதயத்துல கொழுந்து விட்டு எரியுது பௌதிக ஆசை, காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை, சுயநலம், இதெல்லாம் தான் இதயத்துல ஏற்படக்கூடிய தகிப்பு, தக தக தகன்னு எரியுது. எனவே அந்த உபதேசங்களிடம் எனக்கு இப்பொழுது கவர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அப்ப யாராவது
இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய நமது இதயத்தில் இருக்கக்கூடிய பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், காமம், கோபம், பேராசை இதெல்லாம் துறக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க என்ன பண்ணணும்? பகவத்கீதை மேல கவனம் செலுத்தணும். பகவத்கீதை மேல கவனம் செலுத்தணும். அப்போ பகவத்கீதையோட நோக்கம் என்ன? அப்ப அடுத்து என்னென்ன கேள்வி வருது? பகவத்கீதைனா என்னது? பகவத்கீதையோட நோக்கம் என்ன? பகவத்கீதை படிச்சா என்ன ஆகணும்? பகவத்கீதை நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? பகவத்கீதை மூலமா நமக்கு என்ன பிரயோஜனம்? இது எல்லாத்துக்கும் இப்ப பதில் இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் என்னது? பகவத்கீதையின் முதல் நோக்கமே நம்மை அறியாமையிலிருந்து விடுவிப்பது. நான் இந்த உடல், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சார்ந்தவன், இதெல்லாம் உடல் சார்ந்த அடையாளம். இதை இந்த அறியாமை, நான் இந்த உடல், தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி நாம இந்த உடல்னு சொல்லி நம்மளை இந்த உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதான் அறியாமை. முதல்ல இந்த அறியாமை களைய வேண்டும். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. அவ பகவத்கீதையின் முதல் பாடமே நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? நாம் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நம்ம நித்தியமானவங்க, அழிவற்றவங்க, ஆன்மீகமானவங்க. இந்த உடல் தற்காலிகமானது, அழியக்கூடியது. சோ இந்த உடலுக்கு ஆன்மாக்குள்ள பேதம். இதுதான் பகவத்கீதையின் முதல் பாடம். உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள பேதம் பகவத்கீதையின் முதல் பாடம். செய்த முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு எனக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த ஜட உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? நான் ஏன் இந்த ஜட உலகத்துல வந்தேன்? இதெல்லாம் அடுத்தது. சோ முதல்ல கிருஷ்ணா நமக்கு பகவத்கீதை பிரபுபாத வந்து பொருள் உரையில் அழகா எழுதியிருக்காரு. பிரபுபாதா வந்து 3 பக்கத்துக்கு பொருள் உரை எழுதியிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 15ஆம் அத்தியாயத்துல 27வது பதத்துக்கு பிரபுபாதர் 3 பக்கத்துக்கு வியாக்கியானம், விளக்கு உரை கொடுத்திருக்காரு. அதுல ரொம்ப அழகா சொல்றாரு பகவத்கீதையோட நோக்கம் என்ன. ஆபத்தான நேரங்களில் பகவத்கீதையை படிப்பதால் எல்லா வகையான மன கஷ்டத்திலிருந்தும் ஒருவர் விடுபட முடியும் என்பதை போதிப்பதற்காகவே இங்கு அர்ஜுனன் கீதோபதேசத்தை நினைவு கொள்கிறார். ஏன் இப்ப அர்ஜுனன் பகவத்கீதை நினைவு கொள்றாரு? இப்ப கிருஷ்ணா தன்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, கிருஷ்ணா தன்னை விட்டு மறைஞ்சிட்டாரு, அவர் தனிமையா இருக்கிறதா உணர்றாரு. இது நாள் வரைக்கும் கிருஷ்ணர் கூட இருந்ததுனால அர்ஜுனன் தனிமையை உணரல. இப்ப கிருஷ்ணா என்ன விட்டு பிரிஞ்சுட்டாருன்னு அர்ஜுனன் தனிமையை உணர்றாரு. சோ அர்ஜுனன் என்ன பண்றாரு? அவருடைய தனிமையை உணர்றாரு. சோ முதல்ல பிரபுபா என்ன சொல்றாரு? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த மூணு பக்கத்துல சில முக்கியமான பாயிண்ட் வந்து பிரபுபார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க போறோம். சோ பகவத்கீதையின் உபதேசங்களை பகவான் விட்டு சென்றது அர்ஜுனனின் நன்மைக்காக மட்டும் அல்லாமல் எல்லா தேசங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் ஆகும். அப்ப பகவத்கீதை குறிப்பிட்ட நேரத்துக்கோ, குறிப்பிட்ட காலத்துக்கோ, குறிப்பிட்ட மதத்துக்கோ, குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ ஆனது அல்ல. பகவத்கீதை எல்லா தேசங்களுக்கும் எல்லா காலத்துக்கும், எனி டைம், ஆல் டைம் ஃபேவரட் அல்லது ஆல் டைம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். ரியல் கிரேட்டஸ்ட் ஆஃப் ரியல் கோட். த ரியல் கோட் யாரு? த ரியல் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து பகவத்கீதான், ஸ்ரீ கிருஷ்ணா. பகவத்கீதையும் கிருஷ்ணரும் தான் ஆல் டைம் கிரேட்டஸ்ட், த ரியல் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். காரணம் என்னன்னா, இது எல்லா நேரத்துக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லா நாட்டிற்கும், எல்லா இடத்துக்கும், எல்லா சூழ்நிலைக்கும் பொதுவான விஷயங்கள் தான் இருக்கு. அப்ப பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு? நீங்க எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவோம், நாம் எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துறது, நாம் எப்படி காமத்தை கட்டுப்படுத்துறது, நாம் எப்படி அறியாமையிலிருந்து வெளியே வர்றது, இதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம். ஒருத்தர் வந்து காமம் கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தாம இங்க வாழும் போதும் நிம்மதியா வாழ முடியாது, உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போக முடியாது. அப்போ பகவத்கீதை வந்து எல்லா வேத ஞானத்தின் சாரமாகும். பகவத்கீதை பரமபுருஷர் பகவானாலேயே பேசப்பட்டது என்பதால் அது எல்லா வேத ஞானத்தின் சாரமாகும். பகவத்கீதா வந்து எசன்ஸ் ஆஃப் ஆல் த வேதாஸ். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் இதயத்தில் உதயமான பிரச்சனை பகவத்கீதையின் போதனைகளால் தீர்க்கப்பட்டது. அப்ப பகவத்கீதை எப்ப அவசியம்? எனக்கு வாழ்க்கையில் எப்போ முடிவெடுக்க முடியல, ஒரே குழப்பமா இருக்கு, என் வாழ்க்கையில ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல, நான் என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல, அப்ப பகவத்கீதை ரொம்ப ரொம்ப அவசியம். பகவத்கீதா ரொம்ப ரொம்ப அவசியம். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் இதயத்தில் உதயமான பிரச்சனை பகவத்கீதையின் போதனைகளால் தீர்க்கப்பட்டது. அப்ப நம்ம வாழ்வில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, நம்முடைய வாழ்க்கையில
அன்றாட வாழ்க்கையில நமது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு பகவத்கீதை படிக்கிறது தான். பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜலலம கணிகா மீதா. பகவத்கீதை படிக்கிறது கங்கையில குளிக்கிறது. கங்கையில போய் பலமுறை கீதா மகாத்மியம், கீதா மகாத்மியத்துல என்ன சொல்லியிருக்கு? கங்கையில போய் பல முறை குளிச்சாதான் ஒருத்தர் தூய்மை அடைவாங்க, பகவத்கீதை படித்த உடனே தூய்மை அடைவாங்க. அதனால இந்த ரெண்டுமே என்னதுன்னா, கங்கா நதி பகவானுடைய தாமரை பாதத்திலிருந்து வருது, பகவத்கீதை பகவானுடைய தாமரை இதழ்ல இருந்து வருது. இந்த ரெண்டுக்கும் பேதம் இல்லதான். பகவானுடைய தாமரை திருவடிக்கும் பகவானுடைய இதழுக்கும் எந்த ஒரு பேதம் கிடையாது. ஆனாலும் பகவத்கீதை பகவானே பேசியதால, பகவானுடைய திருவாயிலிருந்து வந்ததுனால அது கங்கையை காட்டிலும் புனிதமானது. பகவத்கீதா படிக்கிறது கங்கையில போய் குளிக்கிறதோட புனிதமானது. ஆபத்தான நேரங்களில் பகவத்கீதையை படிப்பதால் எல்லா வகையான மன கஷ்டங்களிலிருந்தும் ஒருவரால் விடுபட முடியும் என்பதை போதிப்பதற்காகவே இங்கு அர்ஜுனன் கீதோபதேசத்தை நினைவு கூறுகிறார். சோ வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், ரணங்கள்லாம், மனசுல பயங்கர காயங்கள்லாம் இருக்கு. ஆனா தொடர்ந்து ஒருத்தர் பகவத்கீதை படிக்கிறாரு, ஸ்ரீல பிரபுபாடி விளக்கம் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர் எழுதிய விளக்கத்தை படிக்கிறாங்கன்னா உடனடியா அவங்க இந்த எல்லா விதமான கலக்கத்திலிருந்து விடுபடுவாங்க. இமிடியட்டா உடனடியா அவங்க எல்லா கலக்கத்திலிருந்து விடுபடுவாங்க, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடுவாங்க. பௌதிக புலன்களால் பரமபுருஷரை அறிய முடியாது. ஆனால் பகவான் நேத்திரக்கரி ஆற்றினான் பக்தர்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் புலன்களால் அறியப்படும் வகையில் ஜடப்பொருட்களின் வாயிலாகவும் அவரால் அவதரிக்க முடியும். இவ்வாறாக பகவானுக்கும் கீதைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. சவுண்டு, ஒளி, பகவான் ஒளி வடிவில் இருக்கார். பகவத்கீதையில ஸ்லோகத்துல இருக்கார், பாகவதத்திலயும் ஸ்லோகத்துல இருக்கார், நாமத்துல கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல இருக்கார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் குற்றமற்றவர், களங்கமற்றவர். அப்போ நம்மை போன்ற வீழ்ந்த ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவத்கீதை படிக்கிறது மூலமா, பாகவதம் படிக்கிறது மூலமா, பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறது மூலமா நம்மளை கலியுடைய தாக்கத்திலிருந்து காப்பாத்திக்கலாம். அதான் அடுத்த ஸ்லோகத்துல வருது. பகவானு முன்பு நின்று கொண்டு 27ஆம் அத்தியாயத்துல ஸ்லோகத்துல பொருளுரையில முதல் பேராகிராஃப் ப்ரோப்பா சொல்றாரு. 27ஆம் ஸ்லோகத்துல முதல் பேராகிராஃப்ல ப்ரோப்பா என்ன சொல்றாரு? பகவான் முன்பு நின்று கொண்டு அவர் பேசியதை கேட்ட அர்ஜுனன் என்ன நன்மை அடைந்தாரோ அதே நன்மையை பகவத்கீதையிலிருந்து ஒருவரால் அடைய முடியும். கிருஷ்ணர் முன்னாடி அர்ஜுனன் பேசிட்டு இருக்கிறாரு. அர்ஜுனன் என்ன பெனிஃபிட் அடைஞ்சாரோ, என்ன நன்மை அடைந்தாரோ அதே தான் நாம சில பிரபுபார் புத்தகம், பிரபுபாவுடைய பகவத்கீதை விளக்கம், பகவத்கீதா உண்மையுருவில். இந்த பகவத்கீதை நாம் படிக்கும்போது அர்ஜுனன் என்ன நன்மை அடைந்தாரோ அதே நன்மை நாம் அடைய முடியும் பிரபுபா சொல்றார். பௌதிக வாழ்வின் சிக்கலிலிருந்து விடுபட விரும்பும் நம்பிக்கையுள்ள மனிதனால் பகவத்கீதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காகவே அர்ஜுனனுக்கு கூறுவது போல கீதையை பகவான் அருளியுள்ளார். அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி பகவான் நமக்கு சொல்றார். சோ இதுதான் பகவத்கீதா. பகவத்கீதை படிக்கிறதுனால அறியாமையிலிருந்து விடுபடலாம், கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் அவருக்கு பக்தனாகலாம், அவரை சரணாகதி பண்ணலாம், மீண்டும் இந்த பிறப்பிறப்புல இருந்து விடுபடலாம். மீண்டும் பிறவா நிலை, பிறப்பிறப்புல இருந்து ஒருத்தர் தன்னை விடுவிச்சுக்கொள்ளலாம். எனவே பகவத்கீதை எல்லா வகையான துன்பங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவதற்காக ஏற்பட்டதாகும். ஆகவே குருட்சேத்திர யுத்தத்தின் போது தமக்கு உபதேசிக்கப்பட்ட உன்னதமான அறிவை அர்ஜுனன் அடைக்கலம் கொண்டார். சோ இந்த பகவத்கீதை கிருஷ்ணா எனது நன்மைக்காக சொல்லியிருக்காரு, எனது அறியாமை போக்குறதுக்காக சொல்லியிருக்காரு, என்ன துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு, என்ன பிறப்பிறப்பிலிருந்து விடுவிக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையும் கிருஷ்ணர் வேற வேற இல்லைன்னு அர்ஜுனன் இப்ப பகவத்கீதை நினைவு கொள்றாரு. அர்ஜுன் என்ன பண்றாரு? பகவத்கீதாவை மெடிடேட் பண்றாரு. 28 ஸ்லோகா. சூத உவாச்ச ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணோ கிருஷ்ணபாத சரோருகம் சௌஹார்தேனாதிகாடேன சாந்தாசீத் விமலாமதிஹி. சூத கோசாமி கூறினார், இவ்வாறு மிக நெருங்கிய சிநேக முறையில் பகவானால் உபதேசிக்கப்பட்ட போதனைகளை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி அவரது பாத கமலங்களை பற்றி சிந்தனையில் அர்ஜுனன் அமைதியடைந்து எல்லா விதமான
பௌதிக களங்கத்திலிருந்தும் விடுபட்டார். பாத்தீங்களா? அப்ப யாராவது பௌதிக களங்கத்திலிருந்து அது என்னங்க பௌதிக களங்கம்? நாங்க தண்ணி கலங்கி இருக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நீரோடையில அது மாதிரிதான் களங்கம் இருக்கும். செவுத்துல களங்கம் இருக்கு. இந்த மாதிரி எங்க ஒயிட்டா இருக்கோ அதுல அழுக்கு வச்சு அதுல களங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சந்திரன்ல களங்கம் பாக்குறோம், செவுத்துல களங்கம் பாக்குறோம், நீர்ல. அது என்ன பக்தியில களங்கம் அல்லது என்னது பௌதிக களங்கம்? பௌதிக களங்கம்னா இந்த உடல் பெற்ற ஆத்மா கிருஷ்ணரை மறந்து காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை, பொய்யங்காரம், பிறப்பு இறப்பு சிக்கல்ல மாட்டின்னு இருக்கிறது. இதெல்லாம் பௌதிக களங்கம். அப்ப இந்த பௌதிக களங்கத்திலிருந்து இந்த பௌதிக குணங்கள் சத்வ ரஜஸ் தமஸ், ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம், இந்த குணத்திலிருந்து விடுபடணும். இந்த குணத்தினாலதான் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம இந்த குணத்திலிருந்து விடுபடணும். இந்த அறியாமை, பேராசி, பொறாமை இதெல்லாம் ரஜோ தமோ குணத்தினால. ததா ரஜஸ் தமோபாவா காமலோபா சேதையே சேதையதே அனாவிருத்தம் சிதம் சாத்தே பிரசீததி. இந்த ரஜோகுணம் தமோ குணத்தினாலதான் இதெல்லாம். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், அறியாமை. அப்ப இந்த களங்கத்திலிருந்து விடுபடணும். அப்ப யாராவது இந்த களங்கத்திலிருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டா அவங்க கிருஷ்ணன் மேல தன் மனதை நிறுத்தணும். அதுக்கு பகவத்கீதை உதவி செய்யுது. நம்ம எப்படி கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கணும்? தஸ்மா சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மரயுத்யச்ச மையர்ப்பித மனோபுத்தி மாமே வேஷி அசம்சயக. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? ஓ அப்படின்னா சாமிஜி நீங்க சொல்றீங்க எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு. எங்களால அது முடியலையே. எங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறம் ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பணும், நான் வீட்டு வேலை செய்யணும். கணவர் சொல்றாரு எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, என்னால கிருஷ்ணரை நினைக்க முடியல. மனைவி சொல்றாங்க நான் வீட்டு வேலை பண்ணேன், கிருஷ்ணரை நினைக்க முடியல. குழந்தைகள் சொல்றாங்க நான் ஸ்கூலுக்கு போறேன், எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இதெல்லாம் உண்மையே அல்ல. இது நாம் இதற்கு முக்கியத்துவம் தராதான் காரணம். கிருஷ்ண பக்திக்கு முக்கியத்துவம் தராத காரணம். கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருக்கணும்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என்ன நினை. நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ வீட்டு வேலையெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், உட்காந்து என்ன நினைச்சுக்கிட்டே இரு. அப்படி சொல்லல. அது சாத்தியமும் இல்ல. சாத்தியப்படாத விஷயத்தை கிருஷ்ணர் சொல்ல மாட்டார். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு? தஸ்மாத் எனவே அர்ஜுனா சர்வேஷு காலேஷு எல்லா நேரத்திலும் காலத்திலும் மாம் அனுஸ்மர என்னையே நினைச்சுக்கிட்டு உன் கடமை செய். என்னையே நினைத்துக்கொண்டு உன் கடமை செய். மையற்பித மனோ புத்தி உன் மனம் புத்தி எனக்கு அர்ப்பணித்து எனக்காக நீ செயலாற்றுவையானால் நீ கட்டாயம் என்னை வந்து அடைந்து விடுவாய். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்றாரு? கிருஷ்ண உணர்வுல செயலாற்ற சொல்றாரு. நம்ம எதையுமே துறக்க வேண்டாம். நம்ம குடும்பத்தை விட வேண்டாம், குழந்தைகளை விட வேண்டாம், மனைவியை துறக்க வேண்டாம், கணவரை துறக்க வேண்டாம். நாம் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே கிருஷ்ண உணர்வுல செயலாற்றும் போது அவரு தன் மனதை வந்து கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில் நிறுத்து. 9 விதமான பக்தி தொண்டு. ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன தாசோரே பூஜன சகி ஜன ஆத்மனி வேதான கோவிந்த தாசரபிலாசரே. 9 விதமான பக்தி தொண்டு. பகவானை பத்தி கேட்பது, பகவானை பத்தி பாடுவது, ஜபிப்பது, ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுறது, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறது, பகவானை நினைக்கிறது, அவருக்கு சேவனம் செய்யறது, இப்படி அவரை வழிபடுவது. இந்த மாதிரி பகவத்கீதை கிருஷ்ணா தான் சொல்றாரு, மன்மனாபவ மத் பக்தோ. சோ இப்படி நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது நம்ம எதையுமே மாத்திக்க வேண்டாம். நம்ம கிருஷ்ண பக்தியை தீவிரமா பயிற்சி பண்ணா நம்ம மனதை கிருஷ்ணா மேல நிறுத்த முடியும். இப்ப அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? ஓ கிருஷ்ணா என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, இப்ப நான் தனிமையில இருக்க, கிருஷ்ணா என் கூட இல்ல. ஆனா பகவத்கீதை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, அதை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கும் மூலமா நான் கிருஷ்ணரை நினைக்கிறேன். அப்போ பகவத்கீதையை படிச்சுட்டே இருக்கோம்னா நம்ம கிருஷ்ணாவுடைய சங்கத்துல இருக்கோம். ஏன்னா பகவத்கீதையும் கிருஷ்ணா வேற வேற இல்ல. சோ இப்படி கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை வந்து அர்ஜுனன் ரிமெம்பர் பண்றார், ஞாபகப்படுத்திக்கிறார். அது மூலமா கிருஷ்ணனுடைய வார்த்தையை அர்ஜுனன் ஞாபகப்படுத்திக்கிறதுனால கிருஷ்ணாவுடைய சங்கத்தை எடுத்துக்கிறாரு, கிருஷ்ண உணர்வுல இருக்காரு. அதனால கிருஷ்ணனுடைய உணர்வுல அவரால் ஆழ்ந்திருக்க முடியுது. அடுத்தது 29. வாசுதேவாங்கிரி அனுத்யான பரிப்ருஹிதரம் ஹசா பக்தியா நிர்மதிதா சேஷ காஷாய திசனோர்ஜுனா. அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கமல பாதங்களை இடையறாது நினைவு கூர்ந்ததால் அது அவரது பக்தியை வேகமாக பெருக செய்தது. இதனால் அவரது மனதில் உள்ள எல்லா குப்பைகளும் மறைந்தன. பாத்தீங்களா? நம்ம மனதுல நிறைய குப்பையெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். என்ன குப்பை? இதெல்லாம் தான் குப்பை. என்னுடையது, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என் சமுதாயம், என் இனம், என் மதம், என் மொழி,
நான் தான் அனுபவிக்கணும், நான் தான் கர்த்தா, நான் தான் காரணம், என்னாலதான் நடந்தது. இந்த மாதிரி குப்பைகள். காமம் ஒரு குப்பை, பேராசை ஒரு குப்பை, அகங்காரம் ஒரு குப்பை, கர்வம், ஆணவம், அகந்தை, செருக்கு, இதெல்லாம் பல்வேறு குப்பைகள். இந்த குப்பைகள்லாம் இதயத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளால கிருஷ்ணரை நினைக்க முடியாது. இந்த குப்பைகளை அகற்றணும். இந்த குப்பைகளை நான் அகற்றணும்னா நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கணும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, சேதோ தர்பண மார்ஜனம். நம்ம இதயத்தை தூய்மை செய்யணும். எப்படி தூய்மை செய்ய? இந்த வீட்டுக்குள்ள குப்பை இருந்தா அசுத்தமா இருக்கே. வீட்டுக்குள்ள குப்பை இருந்தது அசுத்தமா இருக்கு, துர்நாற்றம் வீசுது, நம்ம கிளீன் பண்றோம். இந்த குப்பைகள்லாம் கிளீன் பண்றோம். அதே மாதிரி இதயத்துல நிறைய அசுத்தங்கள் குப்பைகள்லாம் இருக்கு. அது இந்த பௌதிக குணங்கள், பௌதிக ஆசைகள், பௌதிக எண்ணங்கள், இதை களையணும். அதுக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது மூலமா நம்ம வந்து நம்ம மனது தூய்மை அடையும். யாருடைய மனது தூய்மை அடையுதோ அவங்கனாலதான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை இடையறாது தியானிக்க முடியும். சோ என் இதயத்தில் இருக்கிற குப்பை நீங்கணும்னா நான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை தியானிக்கணும். நான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்துல என் மனதை நிறுத்தணும்னா நான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கவனமா ஜபிக்கணும். பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தியானம் செய்து கொண்டு அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கவனமா இடையராது ஜபிக்கிறது மூலமா தான் என் மனதை வந்து கிருஷ்ணருடைய சிந்தனையில் ஆழ்த்த முடியும். அப்பதான் இந்த குப்பைகள்லாம் கிளியர் ஆகும். இல்லாட்டி ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் குப்பை போட்டுரும். ஒரு பக்கம் குப்பை கொட்டுறோம், ஒரு பக்கம் சுத்தம் பண்றோம். ஒரு பக்கம் குப்பை கொட்டுறோம், ஒரு பக்கம் சுத்தம் பண்றோம். சுத்தமே ஆகாது. இந்த பக்கம் ஜெபம் பண்றோம், அந்த பக்கம் அபராதம் பண்றோம். இந்த பக்கம் ஜெபம் பண்றோம், கவனம் இல்லாம பண்றோம். அப்ப கவனக்குறைவா ஜெபம் பண்றது, கவனக்குறைவா ஜபிக்கிறது, அப்புறம் அபராதங்கள் செய்து கொண்டே இருக்கிறது. நாம ஜபிக்கிறேன், பாவம் செய்யறேன். நாம ஜபிக்கிறேன், மற்றவங்களை வந்து குறை காண்றேன், குற்றம் கண்டுபிடிக்கிறேன், அவதூறு பேசுறேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? குப்பை போகாது. நாம நடக்குது, அந்த குப்பை போகல. அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமா சிரத்தையோட நாம ஜபிக்கணும். கீதம் பகவதா ஞானம் யத்தத் சங்கிராம மூர்தனி கால கர்ம தமோருத்தம் புனர் அத்தியாத்மகத் பிரபு. பகவானின் லீலைகள் மற்றும் செயல்களினாலும் அவரது மறைவினாலும் அவர் விட்டு சென்ற உபதேசங்களை அர்ஜுனன் மறந்து விட்டது போல காணப்பட்டது. ஆனால் இது உண்மையல்ல. மீண்டும் அவர் தன் புலன்களுக்கு எஜமானரானார். பாருங்க, அர்ஜுனன் நம்மள மாதிரி புலன்களுக்கு அடிமை இல்லை. அர்ஜுனனை வந்து ஊர்வசினால கூட கவர முடியல. ஒரு முறை அர்ஜுனன் வந்து இந்திரலோகத்துக்கு போயிருந்தார், தேவேந்திரனை சந்திச்சு தெய்வீக அஸ்திரங்கள்லாம் வாங்குறதுக்கு. அப்ப இந்திரன் சொன்னார் ஊர்வசிட்ட, ஊர்வசி, அர்ஜுனா நம்மளுடைய இடத்துக்கு விருந்தினரா வந்திருக்கிறார், அவரை மகிழ்விக்க வேண்டும். ஆனா ஊர்வசி தன்னை அழகுபடுத்திட்டு அர்ஜுனன்ட்ட போறா. அர்ஜுனா வந்து எங்க அம்மான்னு சொல்ற. ஊர்வசியை பார்த்து, அம்மா நீங்க வந்து அம்மா எனக்கு மாதிரி அம்மா முறையாக நான் எப்படி உங்களோட இணைய முடியும்? அப்ப ஊர்வசி கோவம் வந்து சபிக்கிறாங்க, நீ ஒரு திருநங்கையா போவேன். சோ இந்த சாபத்து கூட கிருஷ்ணனுடைய கருணையால் அது வரமாக மாற்றிக்கொண்டார். அந்த ஒரு வருஷம் அஞ்ஞான வாசத்தின் போது அர்ஜுனன் திருநங்கையா இருக்கார். ஆனா உண்மையில அர்ஜுனன் புலன்களுக்கு எஜமானன், புலன்களை வென்றவர். அவர் நடிச்சிருந்தா ஊர்வசியோட ப்ரொபசல் அசெப்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அர்ஜுனன் அதை நிராகரிக்கிறார். சோ அர்ஜுனன் எப்பவுமே கிருஷ்ணருடைய நினைவுல மூழ்கி இருக்கார், கிருஷ்ணனுடைய சிந்தனையில் இருக்காரு. ஆனா அவர் மறந்து போன மாதிரி தெரியுது. காரணம் என்னது? அந்த அறியாமையில் அர்ஜுனன் புகுத்தப்பட்டார். அதனாலதான் நமக்கு பகவத்கீதை கிடைச்சது. ஆனா உண்மையில அர்ஜுனன் வந்து எப்பவுமே மறக்கிறது இல்ல. எப்பவுமே அர்ஜுனன் கிருஷ்ணருடைய தாசனாதான் இருக்காரு. நாம எப்பவுமே புலன்களுக்கு தாசனா இருக்கோம். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு தாசனா இருக்காரு. சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புலன்களுக்கு அடிமையா இருக்கிறத விட்டுட்டு கிருஷ்ணருக்கு அடிமையாகணும், கிருஷ்ணருடைய தாசனாகணும். அப்பதான் நம்மளாலும் இதையெல்லாம் ஜெயிக்க முடியும். 31 பதம். விஷோக பிரம்ம சம்பத்யா சஞ்சின்ன தெய்வத சம்சய லீன பிரகிருதி நைர்குண்யாத் அலிங்கத்வாத சம்பவ. அவர் ஆத்ம ஞானத்தை பெற்றிருந்ததால் இருமையை பற்றிய சந்தேகங்கள் முற்றிலும் களையப்பட்டன. இவ்வாறாக அவர் ஜட இயற்கையின் முக்குணங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆன்மீக நிலையில் வைக்கப்பட்டார். அவர் பௌதிக உருவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதால் இனிமேலும் பிறப்பிலும் இறப்பிலும் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போயிற்று. பாத்தீங்களா? அப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசினது, இவ்வளவு நேரம் இந்த வகுப்புல நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நாம் அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றினாதான் நமக்கு ஒரு நாள்ல நான் கிருஷ்ணரை மறந்துட்டேன், நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற பிரிவு துயரம் நமக்கு வந்து இப்ப பிரிவு துயரம் இல்ல. கிருஷ்ணர் மேல இப்ப நமக்கு பிரிவு துயரம் இல்ல. ஏன்னா நமக்கு பௌதிகத்துல பற்றுதல் இருக்கு, பௌதிகத்துல அட்டாச்மெண்ட் இருக்கு.
புலன்பு விஷயங்கள நாட்டம் இருக்கு. அதனால நான் பகவத்கீதையை திரும்ப திரும்ப படிக்கணும். எப்படி அர்ஜுனன் வந்து பகவத்கீதையை தஞ்சம் புகுந்தாரோ, எப்படி கிருஷ்ணா மறைந்த உடனே இந்த பகவத்கீதைக்கு கிருஷ்ணாவுக்கு வித்தியாசம் இல்ல, அவர் உபதேசம் தான் எல்லாமே, அதை தஞ்சம் புகுந்தாரு. அந்த கிருஷ்ணா தனக்கு கொடுத்த உபதேசங்கள் எல்லாம் அர்ஜுனன் நினைச்சு பாக்குறாரு. அதை ஒன்றன் பின் ஒன்றாக நினைவு கூர்றாரு. தன்னுடைய மனதை வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்துறாரு. அது மூலமா அவர் பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுறாரு. அது மூலமா இதயத்துல இருந்த எல்லா குப்பைகளையும் அகற்றிக்கிட்டாரு. அது மூலமா முக்குணத்தை கடந்தாரு. அவர் இன்னைக்கு பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடுறாரு. அப்போ யாரு யாரு வந்து இந்த பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடணும், இதயத்துல குப்பைகள்லாம் நீங்க பெறணும், பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடணும், முக்குணத்தையும் கடந்து தூய்மையான நிலை அடையணும்னு சொன்னா அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி பகவத்கீதையை நாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப கேட்கணும். அதுக்கப்புறம் பாகவதம் திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கிறோமோ பாடுறோமோ, அப்போ நம்மளால நம்முடைய மனதை கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தில் நிறுத்த முடியும். நம்ம மனதை கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்துல பதிய வச்சாதான், அந்த சிந்தனையில ஆழ்ந்தாதான் நாம வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட முடியும். சோ அதுக்காக பிரபுபாதர் நமக்கு ரொம்ப அழகான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜெபம் பண்றது, இந்த மாதிரி சத்சங்கத்துல வந்து எல்லா பக்தரும் சேர்ந்து நாம ஜபிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, பகவத்கீதை கேட்கறது, இந்த மாதிரி நாம் நம்முடைய சிந்தனையை கிருஷ்ணன் மேல நிறுத்தணும். அப்பதான் இந்த உடலை விடும்போது கிருஷ்ணாவை நினைக்க முடியும். எனி டைம் நமக்கு மரணம் வரலாம். மரணம் சொல்லிட்டெல்லாம் வராது. ஓ, இங்க யாரு இருக்காங்க, இங்க வந்து மாலதி மாதாஜி தெரியுறாங்க, மாலதி மாதாஜி நான் உங்கள்கிட்ட இந்த மரண தேவதை நான் வரப்போறேன், நான் உங்களுக்கு லெட்டர் போட்டு வரேன்லாம் சொல்லாது. அது எப்போ வரும்னு தெரியாது. அப்ப நம்ம தயார் பண்ணிக்கணும். எனி டைம் எனக்கு டெத் வரலாம், எந்த நேரம் வந்தா நான் வந்து இந்த உடலை விடலாம். நம்ம உடலை விட தயாரா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருந்து உடலை விட்டா நம்ம கிருஷ்ணாட்ட போயிடுவோம். அப்படி இல்ல, நான் மீண்டும் பிறப்பு சக்கரத்துல மாட்டிக்கும். அதனால நம்ம மெல்ல மெல்ல நம்ம மனதை கிருஷ்ணர் மேல பதிய வைக்கணும். அப்ப நம்ம நாம ஜபம், நம்முடைய சாதனா ரொம்ப கவனமா சிரத்தையோட செய்யணும். ரொம்ப ஆர்வமா உற்சாகமா பக்தர் சங்கத்துல வந்து கவனமா பக்தி தொண்டை பயிற்சி பண்ணா நாம அர்ஜுனனை போல இந்த பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டோம். ஹரே கிருஷ்ண. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.